தேவக்கோட்டையில் வாழும் அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கம். எனக்கு முன் பேசிய தம்பிகள் மிகவும் உணர்வுபூர்வமாக பேசினார்கள். அவர்கள் சொன்னது போல் அரிய வகை ஆமை, அரிய வகை ஜந்து, இரவு வீட்டுக்கு மட்டும் போகும் எம்எல்ஏ என்று அவர்கள் கூறியதை கேட்டு அவர்கள் அந்த 3 பேரும் தூக்கில் தொங்கி விடுவார்களோ என்று நீங்கள் அச்சப்பட வேண்டாம். ஏன்னால் இதை விட அதிகமாகலாம் பேசியிருக்காங்க எல்லா பக்கமும். அதை பற்றி அவங்க கவலைப்பட்டது இல்லை. நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து 15 வருடங்களாகின்றது. கடந்த 10 வருடங்களாக தேர்தல் அரசியல் நாங்கள் இருக்கின்றோம். நான் இந்த முறை மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த காரைக்குடியில் கடந்த சில மாதங்களாக அண்ணனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கு சென்றாலும் ஒரு மாற்றத்தை என்னால் உணர முடிகின்றது. மக்கள் அனைவரும் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கின்றார்கள். என்ன மாற்றம்? அதிமுக, திமுக மாறி மாறி ஓட்டு போட்டாச்சு. இந்த நாடு அழிஞ்சு போனது. சரி, நாடு அழிஞ்சு போனது பரவாயில்லை. நம்முடைய குழந்தைகள் எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போச்சு, அளவு சந்தேகமே இல்லை. நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்ததுன்னு. இந்த 60 வருட திராவிட ஆட்சியில் எவ்வளவு கீழாக போக முடியுமோ அவ்வளவு கீழாக நம்ம போய்விட்டோம். காரைக்குடி இந்த உலகப்பந்து பிறந்ததிலிருந்து தமிழர்கள் வாழும் பூமி. இங்கு வாழும் மக்கள் தமிழர்கள். நாம் பேசும் மொழி தமிழ். ஆனால் இங்குள்ள அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்கா? இல்லை. கடந்த 60 வருடங்களாக தமிழ்நாட்டில் அதிகாரம் பிற மொழியாளர்களிடம் கொடுத்துவிட்டு நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். போகிற இடங்கள்லாம் அண்ணன் உணர்ச்சி பெருக்கோடு பேசுவார். நீங்களே கேட்டிருப்பீங்க காணொலிகளெல்லாம். இதை விட சிறப்பாக ஒரு மனிதனால் பேசவே முடியாது. இந்த பேச்சை வேறொரு நாட்டில் வேறு யாரும் பேசியிருந்தால் நேரம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த அவல நிலை? ஏன் நாம் தோற்கடிக்கப்பட்ட சமூகமாக இருக்கின்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய எதிரிகளை நீங்கள் பாராட்டி ஆகணும். மிகவும் நுணுக்கமான அரசியலை அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த 60 வருடங்களாக. இது கருணாநிதி ஐயா மட்டும் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஈவே ராமசாமி நாயக்கர், அண்ணாதுரை இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழர் கழகமாக உருவாக்க வேண்டிய நீதி கட்சியின் வழிவந்த அந்த கட்டமைப்பை சேலம் மாநாட்டிலே திராவிட கழகமாக மாற்றுகின்றார்கள். அதன் பிறகு வருவது எல்லாமே நம்மளெல்லாம் திராவிடர்னு சொல்லிட்டு நம்மளும் தெரியல. நம்ம அவங்கள ரொம்ப நம்பிட்டோம். நான் தமிழன், என்னை தமிழன் தான் நீ கூப்பிடணும். ஆனால் அண்ணாவும் ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிட்ட சொன்னாங்க, நீ திராவிடனாக இருந்துக்கோ அப்படின்னாங்க. சரி, நான் பெரிய மனுஷனாச்சே, அவங்க சொல்கிறாங்களே சொல்லி நான் திராவிட முகமுடி எடுத்து போட்டுக்கிட்டேன். அங்கு தான் ஆரம்பித்தது என்னுடைய வீழ்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார்கள். நானும் திராவிடன், நானும் முன்னேறுவேன் என்று நான் நினச்சேன். ஆனால் அவங்க மட்டும் முன்னேறினாங்க. நான் கேட்டதுக்கு நீ தமிழன், நான் திராவிடன், நான் முன்னேறுவேன், நீ கீழே கடை அப்படின்னாங்க. இதுதான் நடந்தது. இதைத்தான் அண்ணன் சீமான் 2009 கத்திக்கிட்டே இருக்கார், எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கார், புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு. தமிழர்களாகிய நாம் என்னென்னா ஒரு மிக நல்ல ஒரு இனம். எல்லா இனமும் யோசிக்கும், மூளையை வச்சு யோசிக்கும், இதயத்தை வச்சு சில நேரங்களில் யோசிக்கும். ஆனால் தமிழ் இனம் மட்டும்தான் இதயத்தை முன்னாடி வைத்து யோசிப்பார்கள். அதனால்தான் தமிழ் இனத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா இதே போன்ற ஆட்கள் எல்லாம் தலைவர்களாக முடிஞ்சது. அவர்கள் தமிழர்கள் இல்லை என்றாலும் இன்றைக்கும் பார்க்குறோம். அதனுடைய வழிவந்த கோமாளி கூட்டம் இன்றைக்கி மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நமக்கெல்லாம் இருக்குது. அதையும் நாம் தமிழர் கட்சி தான் சரி செஞ்சாகணும். ஏன்னா நாங்கள் தான் ஒரு தாய் உள்ளத்தோடு உங்களை அணுகிறோம். நாம் தமிழர் கட்சி தமிழ் மக்களை ஒரு குடும்பமாகத்தான் பார்க்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணன் சீமான் எல்லாரையுமே சித்தப்பா, பெரியப்பா, மாமா அப்படி தான் பேசுவார். தோழரேன்னு சொல்ல மாட்டார், வாக்காளர்களேன்னு சொல்ல மாட்டார். இந்த குடும்ப உணர்வு எப்படி வருது அப்படின்னா, நம்மெல்லாம் தமிழர்கள், நம்மளாம் ஒரே இனம்ன்றனால தான் வருது. ஆனால் இதை வளர விடாமல் நம்மளை ஜாதியாகவும் மதமாக பிரிப்பது தான் திராவிடம். அதனால் இந்த தேர்தல் திராவிட சித்தாந்தத்துக்கும் தமிழ் சித்தாந்தத்துக்குமான தேர்தல். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். தமிழர்களாகிய நாம் நமக்கான அரசியலை நாமே எடுக்க வேண்டும். திராவிடர்கள் அவர் அரசியல் பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் தமிழ் மண்ணில் தமிழர் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் நல்லாயிருக்கும். அதிகாரம் ஒரு கத்தி மாதிரி, அதிகாரத்தை வச்சு
ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றலாம், குத்தி உயிரையும் எடுக்கலாம். நாங்கள் இப்போ கடந்த சில தினங்களாக காரைக்குடி சுற்றி போயிட்டுருக்கோம். அப்போது இன்று குளத்துவேல்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேரிடர் என்ன அப்படின்னா, இங்கே அதிகாரத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை அங்கே ஒரு கோழி பண்ணையை ஆரம்பித்து, கிராமத்தை ஒட்டியே கோழி பண்ணையை ஆரம்பித்து அந்த கிராமத்தில் மிகப்பெரிய சீர்கேடு. அவருடைய உடல்நலம் பாதிக்கப்படுது. அந்த கோழி பண்ணையினால் நிறைய பாம்புகள், விஷ ஜந்துகள்லாம் வருது. அவங்க வீட்டில் இருக்க முடியல. அவங்க போய் சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட, இதெல்லாம் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, கிராமத்துக்கும் அந்த கோழி பண்ணைக்கு நடுவில் இடைவெளி இருக்கணும்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் எதையுமே கேட்டுக்கல அவர். கேட்குறவங்களையெல்லாம் போலீஸ்காரங்களை வச்சு மிரட்டுறாரு, வழக்கு போடுறாரு அப்படின்னாங்க. நாங்கள் அவங்கள பார்த்துட்டு கேட்டோம், என்ன பண்ணால் இது சரியாகும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த அதிகாரத்தை நாங்கள் அவர்கிட்ட கொடுத்தா தப்பு, அடுத்த முறை இந்த அதிகாரத்தை நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறோம், அப்போ தான் இது சரியாகும்னு. அதுதான் சரியான தீர்வு. இது அந்த குளத்துவேல்பட்டி கிராம மக்கள் மட்டும் சொல்லலை. நேற்றுக்கு அதுவும் கண்டனூருக்கு போயிருந்தோம். கண்டனூரில் ஒரு 150 பெண்கள் டாஸ்மாக்னால எப்படி நாங்கள் சீரழிஞ்சோம், இந்த டாஸ்மாகை நிறுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணன் சீமானுடைய கோரி முதல் தீர்மானமே வந்தோடனே டாஸ்மாகை நிறுத்துவேன் அப்படிங்கிறது தான். நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் டாஸ்மாகை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் வந்தோடனே அன்னைக்கே ஒழிப்போம், கவலையே படாதீங்க, டாஸ்மாக் இருக்காது. ஏன்னா டாஸ்மாக்னால தான் நம்ம தமிழர்களுடைய உற்பத்தி திறன் பாதிக்கப்படுது, தமிழருடைய வாழ்வே கேள்விக்குறியாக இருக்கு. எல்லா விதங்களிலும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொல்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தம்பிகள் சொன்ன மாதிரி சிந்திக்க தொடங்குங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க வேண்டாம், சிந்திங்க. யார் நல்லவங்க, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சிந்திங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க கட்சியில் நாம் தமிழ் கட்சி தான் நல்ல கட்சி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சிலேருந்து கொள்கை கோட்பாடு இதில் உறுதியாக இருக்கும். தமிழர் மண்ணை தமிழர் தான் ஆளணும். அதே போல் இலவசங்கள் கிடையாது. மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான கல்வி, மருத்துவம், குடிநீர், இது 3 இலவசமாக தருவோம். ஆனால் மற்ற எல்லாமே நீங்களே சம்பாரித்து நீங்களே தான் அமைச்சுக்கணும். அந்த பெருமையை வாழ்க்கை அமையறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம், இலவசங்கள் தர மாட்டோம். இது மாதிரி நல்ல உயர்ந்த கொள்கையில் இருக்க இந்த கட்சி ஏன் வரலையேன்னு சொல்லி இவ்வளோ வருஷமாக நாங்களே எங்களுக்குள்ளே கேள்வி கேட்டிருந்தோம். ஆனால் இந்த முறை மிகப்பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அதை சீமானின் புரட்சி என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சீமானின் புரட்சியை தமிழகம் எங்கும் நாங்கள் காண்கின்றோம். எனவே நிச்சயமாக இந்த மண்ணிலே தமிழர் ஆட்சி அமையும். அது காரைக்குடியிலிருந்து ஆரம்பிக்கும். அதை நீங்கள் தான் ஆரம்பித்து வைக்க வேண்டும். இதைவிட சிறந்த வேட்பாளர் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. முதலமைச்சர் வேட்பாளராகிய எங்களுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அண்ணனை அவர்களே நிற்கிறார்கள். எனவே தயவு செய்து சிந்திக்காமல் அவருக்கு ஓட்டளித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி.